இன்னைக்கு நாம எடுத்துட்டு இருக்கிற பிரேயர் வந்து November 28, 1913. அதாவது அன்னை வந்து அரவிந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடியே எழுதின பிரேயர் இது. ஃபர்ஸ்ட் நான் இந்த பிரேயரை படிச்சு விடுறேன். In this calm concentration which comes before daybreak, more than at any other moment, my thought rises to thee, O Lord of our being, in an ardent prayer. Grant that this day, which is about to dawn, may bring to earth and to men a little more of pure light and true peace. May thy manifestation be more complete and thy sweet law more widely recognized. May something higher, nobler, more true be revealed to mankind. May a vaster and deeper love spread abroad so that all painful wounds may be healed. And may this first sunbeam dawning upon the earth be the herald of joy and harmony, a symbol of the glorious splendor hidden in the essence of light. O Divine Master, grant that today may bring to us a completer consecration to thy will, a more integral gift of ourselves to thy work, a more total forgetfulness of self, a greater illumination, a purer love. Grant that in a communion growing ever deeper, more constant and entire, we may be united always more and more closely to thee and become thy servitors worthy of thee. Remove from us all egoism, root out all petty vanity, greed and obscurity. May we be ablaze with thy divine love. Make us thy torches in the world. A silent hymn of praise rises from my heart like the white smoke of incense of the perfumes of the east. And in the serenity of a perfect surrender, I bow to thee in the light of the rising day. இப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் இதோட தமிழாக்கத்தை படிக்குவா சார்? படிக்கலாம். பக்கம் 26, நவம்பர் 28, 1913. மற்றெல்லா வேளைகளை காட்டிலும் பொழுது புலர்வதற்கு முன் வேளையில் அமைதியுடன் ஒருமுனைப்பட்டு உள்ளம் உள் குவிகிறது. எங்கள் இருக்கைக்கு இறைவனே, இத்தருணத்தில் என் எண்ணம் நின்புறம் அழலும் பிரார்த்தனையாய் எழுகிறது. மக்களுக்கும் இப்புவிக்கும் இந்நாள் நின்னூஞ் சிறிது ஒளியையும் அமைதியும் தரட்டும். நின் வெளிப்பாடு இன்னும் பூரணமாகட்டும். நின் தருமத்தை மக்கள் நன்கு உணர்ந்து ஏற்கட்டும். உயர்ந்ததும் உண்மையுமானதுமான புதிய ஒன்று மக்கள் குலத்திடை விளங்கட்டும். விசாலதுமானதும் ஆழ்ந்ததுமான அன்பு எங்கும் பரவி துன்பங்களையும் புண்களையும் ஆற்றட்டும். உதய சூரியனின் கிரகம் இன்பங்களையும் இனிய இசை பாடலையும் நமக்கு தெரிவிக்கட்டும். இவையே இவ்வாழ்க்கையின் சத்தில் மறைந்து கிடக்கும் மாபெரும் பிரபாவத்துக்கு அறிகுறியாகவும் ஆகட்டும். எம்பெருமானே, எங்களை பூரணமாய் நின் தர்மத்தின் பொருட்டு நிவேதனம் செய்து கொள்வதற்கும் நின் பணிக்கு எங்கள் அர்ப்பணம் இன்னும் பூரணமாவதற்கும் முற்றும் சுயநலம் மற்றி நாங்கள் ஈடுபடுவதற்கும் மென்மேலும் பூரண போதம் பெறுவதற்கும் தூய பக்தியை அடைவதற்கும் இந்த நன்னாள் ஒரு சந்தர்ப்பமாக வாய்க்க அருளும். நாங்கள் மேலும் மேலும் அந்யோன்யமாய் இணங்கி நினக்கு ஏற்ற பணியாளர்கள்
ஆவதற்கு எப்போதும் நின்னுடன் ஆழ்ந்து இடைவிடாது ஐக்கியப்பட அருள் புரியும். ஆவணம் அனைத்தையும் எங்களிடமிருந்து நீக்கி சிறுமைத்தனமான செருக்கனைத்தையும் போக்கி பேராசை உணர்வில் இருள் ஆகிய அனைத்தையும் விலக்கி நின் திவ்ய அருளால் நாங்கள் எல்லோரும் இந்த உலகில் கனலும் நின் ஒளிப்பிழம்பாக ஆவோமாக. நறுமணம் தூவும் போல் என் உள்ளத்தில் ஒரு மோன கீதம் எழுகிறது. இந்த உதய வேளையில் என்னை முற்றிலுமாக நினக்கு அர்ப்பணித்துக் கொண்ட நிம்மதியோடு நீ செந்தாமரைத்தாள் பணிகிறேன். நன்றி சார். தேங்க்யூ. ஸோ நம்ம பூர்ண யோகத்துல, இன்டகிரல் யோகத்துல இந்த சரண்டரோட முழுமையாக இணைந்திருப்பது கான்சக்ரேஷன். சரண்டர், நான் முழுமையாக என்னை உனக்கு அர்ப்பணிக்கிறேன், தந்து விடுகிறேன். சரி, தந்து விட்டாரு. தந்ததுக்கு அதோட அர்த்தம் என்ன? அதற்கு பிறகு நான் என்னுடைய ஈகோக்காக இனிமே இந்த உலகத்துல இல்லை. நான் இந்த டிவைனோட, இந்த டிவைன் இறைவனின் சித்தத்தின்படி இங்கு செயல்பட வேண்டும். சிந்தசிஸ்ல அந்த யோகா ஆஃப் டிவைன் லவ்ல ஃபர்ஸ்ட் அந்த சில லைன்ஸ் வரும். அதாவது ஐ மஸ்ட் யுனைட் with thee in knowledge, love and works. Knowledge, will and love. நாலேஜுங்கிறது நாம் முழுமையாக இறைவனிடம் சரணடைந்த பிறகு நம்மளுக்கு இறைவனை பற்றி, உலகத்தை பற்றி, அந்த ஒரே பரம்பொருள் இங்கே எல்லாவாக இருக்கிறது என்பது நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கிறது. அது தெரிந்து கொண்ட பின் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இறைவன் இங்கே எப்படி என்னை செயல்படுத்துகிறானோ, இறைவனின் சர்வீட்டராக, ஒரு பணியாளனாகத்தான் நான் என் வாழ்க்கையை இங்கே கழிக்க வேண்டும். அது மாதிரி நாம் பண்ண நாம் படிப்படியாக இறைவனுடன் ஒன்றி விடுகிறோம். இந்த இரண்டரை கலப்பதற்கு இந்த கான்சக்ரேஷன் தான் நம்மளுக்கு அந்த வழியை ஏற்படுத்துகிறது. அந்த கான்சக்ரேஷன் மூலமாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறைவனுடன் இணைந்து விடுகிறோம். இந்த பிரேயரை நாம கொஞ்சம் லைன் பை லைனா பார்க்கலாம். இன் திஸ் காம் கான்சன்ட்ரேஷன் which comes before daybreak, அதாவது காலையில் அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்தம், விடியலுக்கு முன்னால் இருக்கும் அந்த உஷா காலம், which comes before daybreak, more than at any other moment my thought rises to thee. எழுந்தவுடனே அந்த முதல் நினைவு அந்த இறைவனை நோக்கி செல்கிறது. அது எவ்வாறு செல்கிறது என்றால், ஓ லார்ட் ஆஃப் அவர் பீயிங், இன் அன் ஆர்டன்ட் பிரேயர், ஒரு ஒருங்கிணைந்த முழுமையான ஒரு பிரார்த்தனை, ஒரு பிரேயர். என்ன கேட்கிறாள் அன்னை? கிராண்ட் தட் திஸ் டே which is about to dawn may bring to the earth and to men a little more of pure light and true peace. தனக்காக அல்ல, முழு உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் உன்னுடைய ஒளி, உண்மையான அமைதி கிடைக்கட்டும் என்று. May thy manifestation be more complete and thy sweet law more widely recognized. உன்னுடைய வெளிப்பாடு இன்னும் முழுமையாக அந்த வெளிப்பாடு ஏற்படட்டும். அண்ட் உன்னுடைய அந்த தர்மம், சனாதன தர்மம், அந்த பரம்பொருளிலிருந்து வரும் இந்த தர்மம் மக்கள் அதை புரிய ஆரம்பித்துக் கொள்ளட்டும். May something higher, nobler, more true be revealed to mankind. முழு மனித குலத்திற்கு இப்பொழுது இருப்பதை விட அதோடைய உயர்ந்த மேன்மையான உண்மையான விஷயங்கள் வெளிப்படட்டும் மனித குலத்திற்கு.
May a vaster and deeper love spread abroad. அந்த இறைவனின் அன்பு, ஆழமான அந்த அன்பு எல்லா இடத்திலும் பரவட்டும். So that all painful wounds may be healed. மனதில் இருக்கும் கவலைகள், வருத்தங்கள் எல்லாம் குணமாகட்டும். And may this first sunbeam drawing upon the earth be the herald of joy and harmony, a symbol of the glorious splendor hidden in the essence of life. இப்பொழுது வரப்போகும் முதல் சூரியனின் ஒளிக்கிரணம் என விடியப் போகிறது. என்னவாக இருக்கட்டும்? ஜாய் அண்ட் ஹார்மனி, மகிழ்ச்சி, ஒரு ஹார்மனி, சிம்பிள் ஆஃப் த குளோரியஸ் ஸ்ப்ளெண்டர், இப்பொழுது மறைந்திருக்கும் அந்த ஒரு ஒளி, வரலாறு சொல்கிற மாதிரி அந்த அருட்பெரும் ஜோதி, ஸ்ப்ளெண்டருங்கிறது ஒரு ஜோதி, அது இப்பொழுது ஒளிந்து இருக்கிறது வாழ்க்கைக்குள். மனிதர்கள் அதை உணர்வதில்லை, அதை அனுபவிப்பதில்லை. அது வெளிப்படட்டும் என்று அன்னை இறைவனிடம் வேண்டுகிறார். இது அன்னை உலகத்திற்காக, மனித குலத்திற்காக மேன்மையான ஒரு வாழ்க்கை, திவ்ய வாழ்க்கை, டிவைன் லைஃபை நோக்கி அது முன்னேறட்டும் என்று இந்த ஒரு பிரேயர் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததுதான் இந்த ஸ்டார் 2 போட்டிருக்கு அந்த இதுல. அதாவது இந்த பேசேஜ் அரவிந்தர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஏன்னா அன்னை இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் ஒரிஜினலா எழுதினது பிரெஞ்சு மொழியில. அதுல சில பிரேயர்ஸை அரவிந்தர் அந்த இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த பர்டிகுலர் பேரா அது அரவிந்தர் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தது. அதில் அன்னை என்ன கூறுகிறார்? ஓ டிவைன் மாஸ்டர், grant that today may bring us a completer consecration to thy will. அதாவது உன்னுடைய சித்தம், அதற்கு நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அந்த சித்தத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவனின் சித்தம் நம்மளுக்கு தெரிய வேண்டும். அதுதான் நாம அன்னையுடைய அந்த எப்பவுமே கூறும் ரிமெம்பர் அண்ட் ஆஃபர். ஒவ்வொரு வேலையும் பண்ண தொடங்கும் பொழுது நாம் அதை அன்னையிடம் அன்னையை நினைவு கூர்ந்து அன்னையிடம் அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது நமக்கும் அன்னைக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுகிறது. He is the golden bridge, the wonderful fire. அந்த கோல்டன் பிரிட்ஜ் பாலம், நமக்கும் அன்னைக்கும் இடையே அது படிப்படியாக அந்த பாலம் கட்டப்படுகிறது. அந்த பாலத்தின் மூலமாக நாம் சொன்ன மாதிரியே முன்னாடி அந்த நாலேஜ், வில், லவ் எல்லாமே நமக்குள் இறங்க முடியும். அந்த வில் இப்ப எப்படின்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த அன்னையின் சித்தம் என்ன, இறைவனின் சித்தம் என்னன்னு ஒவ்வொரு விஷயமும் தெரியாது. பட் அதை ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் நாம் பண்ணும்பொழுது, அந்த பாலம் கட்டப்படும் பொழுது நாம் இந்த மாதிரி பண்ண போறேன்னு ஒரு விஷயத்த அன்னையிடம் கூறி அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது சடன்லி சில சமயம் நம்மளுக்கு நம்ம மனதில் இந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி பண்ணலாம். அது ஆக்சிடென்டலா வரதில்லை. அண்ட் அந்த மாதிரி நம்ம அந்த மாற்றி அந்த விஷயத்தை செய்யும் பொழுது பார்ப்போம், நம்ம நான் நினைத்ததை விட பல மடங்கு அதிகமாக சரியாக அந்த விஷயம் நடக்கிறது. So that is that consecration, a completer consecration to thy will, a more integral gift of ourselves to thy work. அந்த இன்டெக்ரல் கிஃப்ட், பூர்ணமான அந்த அன்பளிப்பு, அந்த இது எப்படி ஏற்படுகிறது என்றால், இந்த சரண்டர் என்பது செல்ஃப் கிவிங். நான் என்னை முழுமையாக இறைவனிடம், அன்னையிடம் கொடுப்பது, அர்ப்பணித்துக் கொள்வது. ஸோ இன்டெக்ரல் கிஃப்ட்னா எனக்கு என்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? இறைவனுடையது எல்லாமே.
நான் நினைச்சுட்டு இருக்கேன் எனக்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டின்னு அது நான் நினைத்துக் கொள்கிறேன். பட் உண்மையாக நான் கொடுக்க வேண்டியது நான் என்னவென்று, அதாவது என்னுடைய மைண்ட், மனம், என்னுடைய வைட்டல், பிராண பூமி, பிராண லைஃப் ஃபோர்ஸ், த வைட்டல், கடைசியாக என்னுடைய உடல், பாடி, அவுட்டர் லைஃப். பாடி சிக்னிஃபைஸ், அது மூலமாக தான் நான் இந்த வெளி உலகத்தில் எல்லாம் செய்கிறேன். When I consecrate, I give all the three, that's the integral gift. எதற்காக? To thy work. உன்னுடைய வேலைக்காக. இங்க உலகத்தில் உன்னுடைய என்ன வேலை? வேலை என்ன? தற்போது அஞ்ஞானத்தை எடுத்து அதனிடத்தில் முழுமையான பூர்ண ஞானமும் இப்போது இருக்கிற இந்த துக்கம், அதாவது இந்த துவந்தம்னு சொல்றாரு இல்லையா, சுகம் துக்கம், அந்த இதெல்லாம் போய் ஒரு இறைவனின் குணங்கள், இறைவனின் வெளிப்பாடு முழுமையாக இந்த மனித வாழ்க்கையில் வந்து இறங்குவதற்கு நான் என்னை கொடுப்பதுதான் அந்த இறைவனின் வேலை. அதற்கு வேற என்ன தேவை? மோர் டோட்டல் ஃபர்கெட்ஃபுல்னஸ் ஆஃப் செல்ஃப். தன்னையே மறந்து விடுவது. தன்னையே மறப்பது என்றால் நான் எனக்கு அந்த விஷயத்தை வந்து விட்டுவிட்டு முழுமையாக இறைவன் என்ன விரும்புகிறான், என்னோட ஒவ்வொரு நாளும் டெய்லி லைஃப்பும் வந்து அந்த இறைவனுக்காக நான் வந்து வாழும் பொழுது அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த பலன் வருகிறது. கவலைகள் போய்விடுகின்றன, ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அதுதான் கிரேட்டர் இல்யூமினேஷன். கடைசியாக இந்த அன்பின் அரவணைப்பு, இந்த இறைவனின் அன்னையின் அன்பின் அரவணை, பியூரர் லவ், அது எனக்குள் வருகிறது. என் மூலமாக அது அதன் வெளிப்பாடு உலகத்திலும் போய் சேர்கிறது. ஸோ இந்த விஷயம்தான் இந்த கம்ப்ளீட்டர் கான்சக்ரேஷன். கிராண்ட் தட் இன் அ கம்யூனியன் growing ever deeper. கம்யூனியன் என்பது இட் இஸ் அ இன்டராக்ஷன். எனக்கும் இறைவனுக்கும், எனக்கும் அன்னையிடம். ஏன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒருத்தரை பேசுறோம்னா அவரோட பேசுறோம், ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படுகிறது. அவர் சொல்றதை நான் கேட்கிறோம், நான் சொல்றதை அவர் கேட்கிறார். அது வந்து இறைவனுடன், அன்னையுடன் வளருகிறது. ஒரு ஸ்டேஜ் வந்தது ஒரு சாதனையில் என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஒரு அன்னையிடம் ஒரு விஷயத்தை கேட்டாலோ அதை ஆஃபர் செய்தாலும் பதில் கிடைக்கும், உடனே பதில் கிடைக்கும். அதுக்காக அந்த கம்யூனியன், இந்த கம்யூனியன் வந்து ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் நான் வந்து தனியா ஒரு விஷயத்தை படித்து புரிந்து கொள்ள கூட அவசியம் இருக்காது. யோகா பாதையில் என்ன செய்ய வேண்டும், அடுத்தது இப்போ இன்னைக்கு மெடிடேட் பண்ணுமா, இல்லை இந்த வேலையை செய்யணுமா, அதெல்லாம் நம் முன்னாடியே கூடவே அன்னை இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குமாறு, ஒரு குரு வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குமாறு அந்த கம்யூனியன் ஓப்பன்ஸ் தட் டோர், க்ளோஸ் டோர் பிட்வீன் us and the divine. Grant that in a communion growing ever deeper, more constant and entire. ஆரம்பத்தில் சில சமயம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது புரிஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கு வந்து அந்த ஒரு உத்தரவு கிடைத்த மாதிரி இருக்கும். சில சமயம் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணாலும் அது வந்து என்ன ஆகும்னா கான்ஸ்டன்டா, அது நிலையான ஒரு சித்தியாக ஏற்பட வேண்டும். அந்த கம்யூனியன் பிட்வீன் யூ அண்ட் த டிவைன் அண்ட் என்டையர். அதாவது ஒரு முன்னாடி உகிக்கிற மாதிரி வரும், டவுட் வரும். அதாவது இப்படி இறைவன் சித்தம் இந்த மாதிரி தான் இருக்குமோ என்று. அது என்டையரா ஆகிவிட்டால் அதில் அதுக்கப்புறம் டவுட் கிடையாது. அந்த ஸ்டேஜ் வந்த அப்புறம் நீ வந்து உனக்காக நீ எதையுமே யோசிக்க தேவையில்லை. மேல என்ன பண்ண போற, எதை எல்லாமே கிளியராக இறைவனிடமிருந்து அந்த உத்தரவு வந்தது என்றால் எந்த இடர்பாடின்றி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்களும் அந்த மாதிரி நடக்கும்.
அது மூலமாக என்ன ஏற்படுகிறது? we may be united always more and more closely to thee. உன்னுடன் ஒருங்கிணைகிறேன். I unite with the divine. ரொம்ப நெருக்கமாக இணைகிறேன். more and more closely to thee and become thy servitors worthy of thee. விரும்புகிறேன். நான் உன் பணியாளனாக இருக்க விரும்புகிறேன், உன் தாசனாக இருக்க விரும்புகிறேன். ஆனா அதுக்கு ஒரு தகுதி தேவை. இப்போ ராமருக்கு அனுமாரை ராமருக்கு தனித்தானே ஒரு முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நம்ம கேட்கிறோம். ஆனா அது அர்ப்பணிப்பை ராமபிரானின் வேலையை இந்த ஹனுமான் சாலிசால வரும், ராம் காஜ் கரிபேகோ ஆத்தூர்னு ரொம்ப உற்சாகத்தோட இருப்பார். அவர் அடுத்த வேலை ராமர் என்ன கொடுக்க போறார் என்று. பட் அந்த வேலை கொடுத்தா அதுக்கு அந்த வேலையை செய்யற தகுதி நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? என்னையும் உங்களையும் ராமர் லங்கைக்கு போ, அங்க சீதா பிராட்டியாரை தேடி என்னுடைய அந்த முத்திரையை கொடு அப்படின்னு என்னால போக முடியுமா? அந்த காலத்துல என்னால ஜம்ப் பண்ண முடியுமா கடலுக்கு மேலேருந்து? விரும்புகிறேன். நான் முழுமையாக ராம பிரானின் தாசனாக அந்த அவருடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு தகுதி, அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். படிப்படியாக மனது, லைஃப் ஃபோர்ஸ், கடைசியாக உடல், அதுதான் திருவுருமாற்றம். இறைவனின் குணங்களும் இறைவனின் சக்திகளும் நமக்குள் வளர்கின்றன. அந்த கான்சக்ரேஷன் ஆரம்பத்தில் ஒரு நம்மளுடைய கெப்பாசிட்டியின் அளவில் தான் இருக்கும். அதனால்தான் ஆரம்பத்தில் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி யோசிக்க கூடாது. இதெல்லாம் என்ன ஒரு சின்ன சின்ன விஷயம், ஏதோ ஆசிரமத்தில் போகிறேன், கொஞ்சம் ஏதோ ஒரு வேலையை பார்க்குறேன், இல்லை சென்டரில் போகிறேன், கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் சென்டரில் கொஞ்சம் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ உங்கள் கெப்பாசிட்டி அவ்வளோதான். இப்போ உங்களை இந்த ஒரு பெரிய வேலையை கொடுத்தால் அது உங்களுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது, கெப்பாசிட்டிக்கு அப்பாற்பட்டது. இந்த கான்சக்ரேஷன் மூலமாக இறைவனுக்காக நாம் வேலைகளை செய்யும் பொழுது மென்டல் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, லைஃப் ஃபோர்ஸ். ஆசிரமத்தில் தியூமன் பாய்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த ஆசிரமத்துடைய அந்த டைனிங் ரூம், ஆசிரமத்துக்கு வர வேண்டிய அந்த பூக்கள், அரிசி, இந்த டைனிங் ரூம் வரவேன், அதுக்கெல்லாம் அயராம உழைப்பார். இந்த கர்மயோகத்தின் எடுத்துக்காட்டாக ஆசிரமத்தில் நாம சொல்றோம்னா தியூமன் பாயை பத்தி தான். அவர் ஒருத்தருக்கு தான் அன்னை என்ன சொன்னான்னா, நீ என்னுடைய வேலையை செய், உன்னுக்கா சாதனை நான் பண்ணிடுறேன், நீ மெடிடேட் பண்ண தேவையில்லை, மற்றவா மெடிடேஷனுக்கு வரட்டும், கார்த்தால கூட இந்த மாதிரி எல்லாரும் பிளெஸிங் வாங்க போது நீ வர தேவையில்லை. ஏன்னா அவர் முழுமையாக தன்னை அன்னையிடம் அரவிந்தருக்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர். ஹியூமன் என்பது அவருக்கு பேர் கொடுத்தது ஒளி பொருந்தியவர்னு அர்த்தம். அரவிந்தர் கொடுத்த பேரு ஹியூமன்கிற பேரு. அவரோட ஒரிஜினல் பேரு சுன்னிபாய் பட்டேல் அப்படின்னு நினைக்கிறேன், குஜராத்ல இருந்து வந்தவர். இன்ஃபேக்ட் அவரை பத்தி ஒரு இன்சிடென்ட் கூட இருக்கு. அதாவது என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் அன்னையுடைய ரூம் மாடியில இருக்கு. அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தது. இப்போ அவர் வேலைக்கு நடுவில் அன்னையை கன்சல்ட் பண்ணணும்னா படிக்கட்டு மூலமா மேல போய் ரூம்குள்ள போனா டைம் ஆயிடும். அவர் ஒரு ஏணி வச்சிருந்தார். எதிர் பில்டிங்ல இருந்து அந்த ஏணியை போட்டு ஏணி வழியாக அன்னையுடைய ஜன்னலுக்கு போய் அங்க அன்னைகிட்ட கேட்டுவிட்டு உடனே வேலைக்கு போயிடுவார். கார்த்தால எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்கிறவரை ஓயாது உழைத்தவர் ஹியூமன் பாய். அண்ட் அது மூலமாக அப்படி நாம் செய்யும் பொழுது அதை தவிர அந்த அதுதான் அந்த யோகா ஒர்க்ஸ். லவ் இருக்கவே இருக்கு, நாலேஜ் தானாகவே வரும். ஆசிரமத்தின் முக்கியமான சாதகர்களில் ஒருவர் ஹியூமன் பாய். அதே மாதிரிதான் சம்பக்லால்ஜி தன்னுடைய முழு வாழ்க்கையை முன்னாடி அரவிந்தரின் சேவையை செய்து கொண்டு அதன் பிறகு அன்னைக்காக சேவை செய்த இந்த சேவையிலே அர்ப்பணித்தவர்.
அதனால்தான் பிகம் தை சர்வீட்டர்ஸ் வர்தி ஆஃப் தி, அந்த தகுதி நம்மளுக்கு வந்து படிப்படியாக கிடைக்கும். ரிமூவ் ஃப்ரம் அஸ் ஆல் ஈகோயிசம், root out all petty vanity, greed and obscurity. அதற்கு அந்த முழுமையான தகுதி ஏற்பட வேண்டும் என்றால் என்ன நமக்குள்ளிருந்து போக வேண்டும்? ஈகோயிசம், அகங்காரம், ஒரு வேனிட்டி, நான் ஏதோ ரொம்ப ஒரு பெரியவங்கிற அந்த ஒரு ஃபீலிங், ஒரு பேராசை, greed and obscurity, தெளிவு இல்லாமல் இருப்பது. May we be all ablaze with thy divine love. Make us thy torches in the world. உன்னுடைய அன்பினால் நாங்கள் கொழுந்து எறிய வேண்டும். அப்ளேஸ்னா அதுதான், அந்த அன்பின் அந்த அரவணைப்பால் அந்த நெருப்பு என்ன செய்யும்? நமக்குள் இருக்கும் அஜ்ஞானம், ஈகோ, எதெல்லாம் பொசுக்க வேண்டுமோ அதை பொசுக்கிவிடும். மேக் அஸ் தை டார்ச்சர்ஸ் இந்த வேர்ல்ட். அதற்கு பிறகு நாம் இறைவனின் அந்த ஒரு குச்சியில் அந்த நெருப்பு இருக்குமே, அதை வந்து அந்த அந்த காலத்துல அதை எடுத்துதான் எல்லா இடத்துக்கும் போவான். அந்த மாதிரி ஒரு இறைவனின் டார்ச்சாக இந்த உலகத்தில் வாழ்வோம். A silent hymn of praise rises from my heart like the white smoke of incense of the perfumes of the east. உன்னை நோக்கி ஏன்னா இறைவனை நாம வந்து அந்த கம்யூனியன் ஆரம்பித்து விட்டால் ஒரு அந்த இறைவனுக்கா ஒரு ஸ்பெஷல் வேர்டு வந்து வேதங்கள் உண்டு. அற்புதம், அற்புதம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த அற்புதத்தை கண்டு கண்டு நம்ம வந்து அப்படியே அதுக்கப்புறம் துதிதான். எவ்வளவோ நம்ம பார்த்திருக்கோம். இறைவனை கண்டவுடன் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் என்ன வந்தது அவ இதுல? அவளால அதை இது பண்ண முடியல. இறைவனை பற்றி அந்த துதி தானாகவே உள்ளிருந்து வரும். அந்த அற்புதத்தை கண்ட பிறகு எப்படி நடராஜர் வந்து அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் அங்கே என்ன செய்கிறார்கள்? துதி பாடுகிறார்கள். அந்த துதி நமக்குள்ளே வந்துட்டே இருக்கும், அது அடங்காது. எப்படி அபிராமி நந்தாதியில அபிராமி பட்டர் வந்து அந்த துதியை பாடும்போது அன்னை வந்து முன்னாடியே அவரை காப்பாத்திருக்கலாம். ஆனா அன்னை என்ன விரும்பினான்னா அந்த பாடுறத முழுமை அடைய செய்யட்டனால வெயிட் பண்ணி கடைசி அந்த 100வது ஸ்லோகம் பாடும்பொழுது அன்னை தன்னுடைய தாடங்கத்தை எடுத்து வானில் வீசி அந்த முழு நிலவு அங்கே தோன்றியது. அதே மாதிரிதான் காளிதாசர் வந்து துதி பாடிதான் அந்த காளியின் அருளை பெற்றார். இந்த துதிங்கிறது எப்பவுமே நம்ம பார்த்துருக்கோம். திருவாசகமாகட்டும், அந்த துதியில அந்த சக்தி இருக்கு. அதுதான் இந்த கம்யூனியன். இந்த கம்யூனியன் வந்து அது கான்ஸ்டன்டா ஏற்படுகிறது. இந்த துதிங்கிறத எப்பவுமே நம்ம வாயால சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படி அது போகிறது என்றால் ஒயிட் ஸ்மோக் ஆஃப் இன்சென்ஸ் ஆஃப் த பெர்ஃப்யூம்ஸ் ஆஃப் த ஈஸ்ட். எப்படி ஒரு ஊதுவத்தியை ஏற்றி இறைவன் முன்னாடி வைத்து விட்டால் அதில் வரும் அந்த புகை எப்படி ஒரு கான்ஸ்டன்டா மேலேயே போயிட்டு இருக்கு, முழுமையாக எந்தவித ஒரு பிரேக்கும் இல்லாமல் எப்படி போகிறதோ அதே மாதிரி என்னுடைய உள்ளிருந்து ஒரு சைலண்ட் ஹிம் ஆஃப் பிரைஸ் ரைசஸ் ஃப்ரம் மை ஹார்ட். என் இதயத்திலிருந்து அந்த துதி வந்து கிளம்புகிறது. அண்ட் இன் த செரினிட்டி ஆஃப் அ பர்ஃபெக்ட் சரண்டர், இதெல்லாம் ஏற்பட்ட முழுமையான ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம் வந்து உள்ளே இறங்குகிறது. இந்த இறைவனிடம் இந்த பிரேயரை சொல்லும் பொழுது, அது முழு அர்த்தத்துடன் முழு மனதுடன் சொல்லும் பொழுது, ஐ bow to thee in the light of the rising day. இப்போ விடிகிறது,
இந்த காலையின் விடியலில் நான் நான் முழுமையாக நமஸ்கரிக்கிறேன் என்று. இந்த பிரேயர்ஸ் நம்ம படிக்கும்போது அதோட நம்ம ஒன்றி விட வேண்டும். ஏன்னா அரவிந்தர் சொன்னார், அன்னை தான் அந்த ஆத்திய சக்தி ஆச்சே. அன்னை இந்த பிரேயர்ஸ் எல்லாம் எதுக்காக இறைவனிடம் இவ்வளவு பிரேயர்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அரவிந்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். எப்படி சாவித்திரியை நாம் ரெகுலரா படிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸை முழு அதாவது ஒரு மனதுடன் முழு ஃப்ரம் த ஹார்ட், இருதயத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது நாம் இந்த பாதையில் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவி நம்மளுக்கு கிடைக்கிறது. நம்மளுடைய படிப்படியாக நம்மளுடைய நேச்சர் இது மாதிரி நமக்குள் பல நல்ல குணங்கள். The preparatory foundation is laid, and in that foundation, step by step, our nature becomes more and more divine. So அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கான்சக்ரேஷன் என்பது அந்த அளவு அதுக்கு நம்ம அந்த கான்சக்ரேஷனுக்கு நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்னைக்கு போன டாக்லேயும் நான் அந்த விஷயத்த சொன்னேன். அதாவது அன்னையும் அரவிந்தரும் பாதையும் அவர்கள் ஒருத்தர் சந்தித்துக் கொள்வதற்கு முன்னாடியே ஒரே பாதை தான். இந்த ஒரே ஒரு குறிக்காலுக்காக தான் வந்திருக்கு. அது நம்ம லைஃப் டிவைனா இருக்கட்டும், அரவிந்தரின் லெட்டர்ஸ் ஆன் யோகாவா இருக்கட்டும், அன்னையின் ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே என்ன நம்மளுக்கு அது சொல்கிறது என்றால், நீ இந்த மனித வாழ்க்கையை வாழ்ந்து மனிதனாக மடிந்து போவதற்காக இந்த உலகில் இல்லை. ஒரு நீ உனக்கு இப்போது புரியாத ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் உனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் இருக்கிறது. அந்த எதிர்காலத்திற்கு இன்று கொண்டு வந்து விட்டார் அரவிந்தரமணியம். அந்த சூப்ராமெண்டல் டிசென்ட் நம்மளுக்கு இந்த 29 February 1956 அந்த முழு புது உலகம் இங்கே இறங்கி விட்டது. தற்போது அது இங்கே இருக்கிறது. எப்படி நம்ம ஒரு கதவை திறந்து அந்த கதவின் மூலமாக அங்கே போக முடியுமோ, ஒரு கதவு இல்லை, ஒரு பல கதவுகள் இருக்கின்றன. அந்த கதவுகள் நம்மக்காக திறக்க வேண்டும் என்றால் இந்த கான்சக்ரேஷனை நாம் மறக்கக்கூடாது. வெறும் சரண்டர் நம்ம சொல்றோம். அது இது அந்த சரண்டரை எப்படி நாம செய்வது என்றால் அது அந்த கான்சக்ரேஷன் மூலமாக தான் நம்மளால் செய்ய முடியும். More and more we consecrate ourselves integrally. மைண்ட் ஆகட்டும், வைட்டல் ஆகட்டும், ஒருபுறம் ஒரே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். வாழ்வே அவுட்டர் லைஃப் அது தானாகவே நடக்கும். அதுலேயும் நான் சொன்ன மாதிரி எவ்ரி ஸ்டெப் யூ ஹேவ் டு ரிமெம்பர் அண்ட் ஆஃபர். அது இப்போ நம்ம பார்க்குறோம், மனிதர்கள் வாழ்க்கை நடக்கிறது. இத்தனை வருஷம் ஆச்சு, டைம் பாசஸ். அந்த டயத்துல நீ எதையாவது முன்னால் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் அதுதான் அந்த ப்ராக்ரஸ். ஆரம்பத்திலே இந்த கான்சக்ரேஷன் நாம் செய்ய ஆரம்பித்தால் தானாகவே நமக்குள் ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம் தானாக வர ஆரம்பிக்கும். அதுதான் இண்டிகேஷன். அதுக்காக உடனே நான் ஏதோ ஒரு என்னுடைய உடலிலிருந்து ஒளி வெளிப்பாடு ஏற்பட போவதில்லை. இது பாடி இம்மிடியேட்டாக முழுசா லைட் வெளியில வர மாதிரி வரப்போறது இல்லை. உள்ளே த பிகினிங் இஸ் ஆல்வேஸ் வித்தின். அமைதி, ஆனந்தம், தெளிவு, உற்சாகம், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆயிடும். when you consecrate your life to the divine, these things become constant. we don't have to ஏன்னா நாம் இப்போ என்னன்னா வெளி வாழ்க்கை மூலமா இதெல்லாம் நாம நமக்கு ட்ரை பண்றோம். ஏதாவது ஒரு கொஞ்சம் பணம் அதிகமாயிடுதா, கொஞ்சம் செக்யூரிட்டி வந்ததா, இன்சூரன்ஸ் இருக்க, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாத ஒரு அமைதி, ஆனந்தம் நினைக்கிறோம். அது கிடைக்கிறது இல்லை. ஒரு மனசு ஏதோ தன்னைத்தானே ஒரு அமைதிப்படுத்திக் கொள்கிறது. சரி, இது இருக்கு எல்லாம் ஓகேயா இருக்கிறது. ஓகே விஷயம் இல்லை. ஒரு எந்த ஒரு விஷயத்தை உலகத்தில் வெளியில் நாம் தேடுகிறோமோ அது தானாகவே உள்ளே வருகிறது. அதுக்கப்புறம் தானாகவே டிசைர்ஸ் ரொம்ப இருக்கிறது இல்லை.
ஏன்னா வெளியிலேருந்து இந்த நான் தேட வேண்டியது இல்லை. எப்படி திருமூலர் சிவபெருமானிடம் சொன்னாரோ, அதாவது நான் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா எல்லாமே உன்னுடையது முன்னாடியே. நான் என்னை முழுமையாக உனக்கு கொடுத்தேன், நீ சர்வேஸ்வரன், சர்வமும் உன்னிடம் இருக்கிறது, அதற்கு பதில் நீ தன்னைத்தானே எனக்கு முழுமையாக கொடுத்து விட்டாய். இரண்டரை கலந்து விட்டார். அப்போ ஒரு ஹியூமரஸா கேட்பார், நம்ம 2 பேர்ல யார் புத்திசாலி? ஏன்னா டீல் இந்த பக்கத்துல இருந்து ஒண்ணுமே கொடுக்கல, பதில் என்ன கிடைத்தது? எல்லாமே கிடைத்து விட்டது. அதுதான் யோகம், யோக பாதை. இதுல அந்த கிடைப்பது அகத்தில் மட்டுமல்ல, புறம், அகமும் புறமும் முழுமையாக இறை ஒளியுடன், இறை ஆனந்தத்துடன் நமக்கு மாறும். அகத்தில் மாறுவது, நமக்குள்ளே மாறுவது, அது வெளிமாற்றத்துடன் ரொம்ப தெளிவாக, ரொம்ப விரைவாக ஏற்படும். ஆனா அதுக்கு அந்த கான்சக்ரேஷன் நாம பண்ணணும். ஏன்னா கான்சக்ரேஷன்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த வைட்டல் சரி கொஞ்ச நேரம் ஒதுக்கலாம் இறைவனுக்காக, நாள் முழுவதும் நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் இந்த மாதிரி அர்ப்பணிக்க முடியும் என்ற இதெல்லாம் பண்ணணும், இந்த வேலை அதைத்தானே அர்ப்பணிக்கணும். நாள் முழுக்க நீ பண்ணும் வேலைகளை, உன்னுடைய தினசரி வேலைகளை, தினசரி குறிக்கோள்களை, படிக்கிறாயோ, வேலை செய்கிற ஆபீஸ் வேலை, அதை அர்ப்பணிக்கணும். வேலை இன்னும் என்ன நடக்கும். அந்த கம்யூனியன் இஸ் கிரியேட்டட். ஏன்னா நாள் முழுவதும் நீ ஏதாவது பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறாய், தூங்குறத தவிர. அந்த ஒவ்வொரு ஆக்ஷனையும் கான்சக்ரேட் பண்ணணும். கான்சக்ரேட் பண்ணும் பொழுது ஒரு சமயத்துக்கு பிறகு, ஒரு பீரியடுக்கு பிறகு, you suddenly feel that the world has changed, the life has changed. இந்த முன்னாடி நம்மளுக்கு சில இடத்துல, சில பேருக்கு ஆபீஸ்ல போனா, இந்த ஆபீஸ்ல போனா இவ்வளோ டென்ஷன், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கிறதெல்லாம் திடீர்னு பார்த்தா ஒரு பீரியடுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏனென்றால் இப்போ இன்னும் முன்னாடியை விட பல விதத்தில் இறைவன் உன்னுடைய வேலைகளை, உன்னுடைய இதை எடுத்து நடத்துகிறார். இறைவன் எடுத்து நடத்தும் பொழுது ப்ராப்ளம்ஸ் வராது. இன்ஃபேக்ட் அன்னை சொல்லியிருக்க, லைஃப்ல இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த கவலைகள் ஏன் வருகின்றன என்றால், உன்னை ஒரு புஷ் பண்றதுக்கு இறைவனை நோக்கி. அந்த இது நார்த்ல அந்த கபீரோட ஒரு போயம் இருக்கு, துக்குமே சுமிரன் சத்கரே சுக்குமே கரே ந கோய், ஜோ சுக்குமே சுமிரன் கரே துக்காஹே கோய். துக்கம் வந்தாதான் நிறைய பேர் இறைவனை நினைக்கிறார்கள், சுகமானவன மறந்து போயிடுறான். அப்போ இரவான்னு கோவில் குளமா அலைந்தவர்கள் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுதுன்னா திருப்பி சாப்பிட்டு தூங்கி நிம்மதியா இருக்கா, திருப்பி துக்கம் வருது. சுகத்தில் நீ இறைவனை முழுமையாக நினைத்தால் துக்கம் வரவே வராதுங்கிறார் அவர் கபீர். ஜோ சுக்குமே சுமிரன் கரே துக் காஹே கோ ஹோய், துக்கம் ஏன் வரும்? அதே மாதிரிதான் இந்த கான்சக்ரேஷன் நம் ஆன்மீக முன்னேற்றத்தை மட்டுமல்ல, தினசரி வாழ்வை, நம் வெளி வாழ்வையும் சீரமைத்து கொடுக்கிறது. அதில் இருக்கும் கஷ்டங்களை தானாகவே நாம் அது மறைவதை நாம் பார்க்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம அன்னையோட ஒரு பிரேயர் எடுக்கும் பொழுது அது நம்மை முழுமையாக அந்த இறைவனுடன் இணைப்பதற்கு ஒரு படிக்கட்டாக இருக்கிறது. So always we should remember that one side we have to, அதான் நாம அந்த இறைவனிடம் பக்தி, அன்பு, அந்த அதெல்லாம்
ஒரு பக்கம் இருக்கும் பொழுதும் அந்த சரணாகதின்னு போகும்பொழுது, சமர்ப்பணம்னு போகும்பொழுது நமக்குள்ள அந்த ஒரு அவா இருக்க வேண்டும். நான் இவ்வாறு உனக்காக ஏதாவது செய்ய முடியும் என்று. அப்போ வந்து நமக்குள் ஒரு புது ஒரு சக்தி ஏற்படும், ஒரு தெளிவு ஏற்படும், இந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும். சாவித்திரியில சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? She is the golden bridge, the wonderful fire, the luminous heart of the unknown is she, the power of silence in the depths of God. She is the force, the inevitable word, the magnet of our difficult ascent, the sun from which we kindle all our suns, the light that leans from the unrealized vast, the joy that beckons from the impossible, the might of all that never yet came down. All nature dumbly calls to her alone, to heal with her feet the aching throb of life. வாழ்வில் அந்த ஒரு வேதனை, ஒரு வலி இருக்கிறது அந்த உலகத்தில். அது எல்லாருமே கேட்கிறார், இந்த வேதனை, இந்த வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்க. All nature dumbly calls to her alone, to heal with her feet, உன்னுடைய பாதங்களால், the aching throb of life. அந்த கால் வந்து நம்மளுடையது. அதற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் we have to consecrate ourselves. இந்த கான்சக்ரேஷனோட அந்த இதுதான் our self shall be one self with all through her. நம்மளுடைய அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் மற்றவர்களுடன் மனதளவில் சைத்தன்ய அளவில் ஒன்றாகுவது அன்னையின் மூலமாக தான் நடக்கும். Our self shall be one self with all through her. In her confirmed, because transformed in her, our life shall find its fulfilled response. The fulfillment ன்னு சொல்லுவார், பூர்ண திருப்தி ஏற்படும். அண்ட் அப்போ என்ன நிலை? above the boundless hushed beatitudes, below the wonder of the embrace divine. மேலே அந்த பரமானந்தமான அந்த பரமனின் ஆகாயம், கீழே பூமியில் the wonder of the embrace divine, அந்த அற்புதமான அந்த இறைவனின் அன்பின் அரவணைப்பு முழுமையாக உனக்கு கிடைக்கிறது. அதுதான் the consecration is something that leads to that. அதனால நான் வந்து இது பண்றேன். எப்பவுமே நீங்க எந்த ப்ரேயர்னு செலக்ட் பண்ண தேவையில்லை. தினமும் இந்த ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல இருந்து ஒரு ப்ரேயர், ஏன்னா ப்ரேயர்லாம் ரொம்ப இது இல்லை, ஒரு பேஜ் இருக்கும், சில சமயம் அரை பேஜ் தான். அதை ரெகுலரா நம்ம படிக்கிறத நாம் வந்து இந்த யோகத்தின் ஒரு அம்சமாக ஏற்படுத்திக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் இதோட இன்னையோட டாக்கை முடிச்சுக்கிறேன். எனி கொஸ்டின்?